அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்குயிரான ரசிகர்களே, நேயர்களே, நான் தான் உங்க அட்லாண்ட கணேஷ் வந்துவிட்டேன் ஒரு புது கதையை சொல்வதற்காக. என்ன டைட்டில்னு கேட்குறீங்களா? எக்ஸ் சேஞ்ச், அதாவது எக்ஸ் சேஞ்ச் இதுதான் கதையுடைய டைட்டில். இன்னைக்கு தேங்க்ஸ் கிவிங் டே இங்கே யூஎஸ்ஏல. அதனால உலகத்தில் உள்ள எல்லா தமிழர்களுக்கும், தமிழறிந்த மக்களுக்கும், பெரியவர்களுக்கும் தேங்க்ஸ் கிவிங் டேயில் நன்றி சொல்லி இந்த வித்தியாசமான கதையை உங்களுக்கு கொடுக்கிறேன். எல்லா கதையுமே வித்தியாசமாக தான் யோசிப்பேன். பட் திடீர்னு சில தாட்ஸ் வரும். அந்த தாட்ஸ் வரும்போது அடேடே இந்த மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும் லைஃப்பில் அப்படின்னு தோன்ற போது இந்த கதை உருவாச்சு. அதாவது நம்ம நண்பர் வேதமூர்த்தி அவர் வாழ்க்கையில் நடந்த கதை. உண்மை கதையான்னு கேட்டிங்கன்னா உண்மை ரொம்ப சொல்பம், கற்பனை ஒரு 80% இருக்கும். கதையுடைய டைட்டில் எக்ஸ் சேஞ்ச் அப்படின்னு சொன்னேன். எக்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க எப்படி அப்படிங்கிறதான் இந்த கதையுடைய தாற்பயம். அதாவது 2 இனிய நண்பர்கள், சின்ன வயசுல இருந்தே நல்லா பழகினவங்க, ரொம்ப அன்பா உயிரா வளர்ந்தவங்க, அண்டு பக்கத்து வீட்டில் இருந்தவங்க. 2 பேரும் பள்ளிக்கூடத்தில் ஒரே கிளாஸில் படிக்கிறாங்க, ஒரே தட்டில் சாப்பிட்றாங்க. அவன் சட்டையை அவன் மாற்றி போட்டுப்பான், இவன் சட்டையை அவன் மாற்றி போட்டுப்பான். அந்த மாதிரி ரொம்ப அன்பா பழகின 2 ஃப்ரெண்ட்ஸு. அதாவது வேதமூர்த்தியும் அவனுடைய நண்பன் சிவசங்கரனும். வேதமூர்த்தி, சிவசங்கரன், இவங்க 2 பேரும் தான் உயிருக்கு உயிரான ஃப்ரெண்ட்ஸ். இப்படிப்பட்டு வளர்ந்தவங்க 2 பேருமே ஓரளவுக்கு நல்லா படிச்சு வராங்க. காலேஜில் படித்து முடித்து இன்ஜினியரிங் எல்லாம் முடிச்சுட்டு வழக்கம் போல் கழுதுகட்டா த கிரேட் அமெரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்களே, அமெரிக்காவில் வந்து செட்டில் ஆயிட்டாங்க. ஒருத்தன் அட்லாண்டாவில், இன்னொருத்தன் அங்கேருந்து ஒரு 250-300 மைல் தள்ளி நார்த் கரோலைனா அப்படிங்கிற ஊரில் செட்டில் ஆயிட்டாங்க. செட்டில் ஆகிட்டு அடிக்கடி, அதாவது 10 நாளைக்கு ஒரு தடவை பார்த்துக்கலைனாக்கா அவங்களுக்குள்ள அப்படியே ஐயோ வாழ்க்கையில் ஏதோ மிஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க. அண்டு அப்பப்போ மீட் பண்ணுவாங்க, வைப்பாங்க, போவாங்க. அண்டு ஆக்சுவலாக கல்யாணமும் அவங்களுக்கு வீட்டில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏதாவது வெள்ளைக்கார பொண்ணுக்குன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்து நிற்க போகிறான், இல்லைன்னா லவ்னு சொல்லிட்டு போகிறான்னு வேதமூர்த்தி வீட்லேயும் சிவசங்கரன் வீட்லேயும் கூடி பேசி இந்த 2 தடி பசங்களையும் நல்லா 25 வயசில் அமெரிக்காவில் இருக்காங்களே, ஏதாவது லவ் வந்துடுச்சுன்னா என்ன ஆறுது, நம்ம குடும்ப பாரம்பரியம் அப்படி இப்படின்னு பேசி பசங்களுக்கு எப்படியாவது கல்யாணத்தை பண்ணணும்னு சொல்லி தேடுறாங்க பெண்களை. இவங்க 2 பேரும் என்ன அவசரம், ஒரு 30 வயசு ஆகட்டமே அப்படின்னு வேதமூர்த்தி சிவசங்கர்னு சொன்னாலும், நோ 26 வயசு ஆயிடுச்சு, எனக்கெல்லாம் 22 வயசுலேயே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வேதமூர்த்தி அப்பா சொல்ல, சிவசங்கர் அப்பா ரொம்ப லேட் அவருக்கு, எனக்கு 20 ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்ல, அந்த மாதிரி பசங்களுக்கு 20-22 வயசு ஆனபோதே கல்யாண ஆசையெல்லாம் வந்திருக்குமேன்னு அவங்க கணக்கு போட்டு எப்படியாவது இவங்களுக்கு கூடிய சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணணும்னு இந்த பசங்க ஐயோயோ கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க தயவு செய்தெல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. கெஞ்சி விட மாட்டேங்கிறாங்க. அப்பப்போ உனக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம், நீ ஓகே சொன்னால் பொண்ணு ஃபோட்டோ அனுப்புவாங்க, அதை பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் பார்த்துட்டு அடையோ எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி தட்டி கழிச்சாங்க. எவ்வளோ நாள் நாங்கள் தட்டி கழிக்க முடியல. கடைசியில் வேதமூர்த்திக்கு ஒரு அருமையான ஒய்ஃபு மீனாட்சி அப்படின்னு வந்து சேர்ந்தா. மீனாட்சினாலே உங்களுக்கு தெரியும், மதுரை என்ன வீட்டில் மீனாட்சி ஆட்சியா இல்லை சிதம்பரம் ஆட்சியான்னு கேட்பாங்களே, நடராஜனா மீனாட்சியான்லாம். அந்த மாதிரி மீனாட்சி கொஞ்சம் டாமினேட்டிங் டைப்பு, அதே நேரத்தில் ரொம்ப அடக்க ஒடுக்கமாக இருக்கிற மாதிரி நடித்து கொட்டுவேன். வெளியிலேருந்து வரவங்கெல்லாம் பார்த்தா ஆஹா ஒய்ஃப்னா இப்படின்னா இருக்கணும், ஐயோ பார்க்கறதுக்கு அப்படியே தெய்வீக கலை வீசுது, என்ன ஒரு மரியாதை பண்பு அப்படிலாம் சொல்லி ஆச்சரியப்படுவாங்க. ஆச்சரியப்படுவான் யாரு, நம்ம வேதமூர்த்தி. என்னடா இது
உத்தரவு இல்லாத போது பேயாட்டம் ஆடுறா, யாராவது வந்தா அப்படியே எப்படி நடிச்சு கொட்டுறாளே, இவன் நடிப்புக்கு எல்லையே கிடையாதா? இந்த அளவுக்கு அவுட் ஆஃப் தி வேல வந்த கெஸ்ட்டுக்கு என்ன சொன்னாலும் சரி, ஒரு 200 மைல் தள்ளி இருக்கிற ஒரு சின்ன இடத்த பார்க்கணும்னா உடனே நான் ரெடி, கிளம்புங்க, கார்ல ஏறுங்க, போலாம், போயிட்டு உடனே வந்துடலாம்னு சொல்லி கூப்பிட்டு போய், அதே புருஷன் 10 அடி 10 மைல்ல இருக்கிற ஒரு இடத்துக்கு போனோம்னாக்கா கத்துன்னு கத்தி எவ்வளவு வேலை இருக்கு, அது இருக்கு, அது இருக்கு, அந்த நேரத்துல என்ன போட்டு உயிரெடுத்து அப்படின்னு சொல்லி இவன் நடுங்கி போயிடுவான். என்னடா இது இப்படிலாம் இருக்கு என்ன? கிட்டத்தட்ட ஒரு 10-12 வருஷம் கல்யாண வாழ்க்கை அவனுக்கு வெறுத்து போச்சு. என்னடா இது இப்படி கூட ஒரு லைஃபா, என்ன இது அடிமை லைஃப் மாதிரி இருக்கே அப்படின்னுட்டு நல்ல வேலையில இருக்கோம், சம்பாதிக்கிறோம், அண்ட் எல்லாத்தையும் கலகலன்னு பழகிறோம், வைக்கிறோம், போகிறோம், எல்லாம் இருக்கும். அண்டு வீட்டில் ஒரு இது இல்லாமல் இருக்கேன். அதாவது நகமும் சதையும் போல இருக்கணும்னு ஆசைப்படலாம், இல்லைன்னா காத்தாடி நூலும் போல இருக்கலாம்னு ஆசைப்படலாம், கண்ணும் இமயம் போல இருக்கலாம்னு ஆசைப்படலாம். இந்த ஆசைகள்லாம் அப்படியே நிராசையா போய் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் முட்டி மோதி காலையில எழுந்ததுலேருந்து ராத்திரி தூங்க போற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் பேசுனா கூட சண்டை தான். அதாவது உனக்கு என்ன தெரியும், எனக்கு என்ன தெரியும், நீ இப்படி பண்ண, அப்படி பண்ண, அதை பண்ண, இதை பண்ண, அவன் சொல்ல, இவன் சொல்ல, இதை பண்ண, கடைசியில் ஒரு ஸ்டேஜில் அவன் மௌன சமயம் ஆயிட்டான். சரி, என்ன வேணா சொல்லி தொலையட்டும் சனியன், என்ன பண்ண முடியும், நம்ம வாழ்க்கை அப்படி ஆகிப்போச்சு, என்ன செய்யலாம். இந்த காலத்தில் நிறைய டைவர்ஸ்லாம் பண்ணுறதுக்கெல்லாம் வழி இருக்குது. பட் நம்ம அப்பா அம்மா பாவம் கேட்டால் மாரடிச்சு மட்டையை போட்டுருவாங்க, மல்லாக்க விழுந்துருவாங்களேங்கிற அந்த கவலை வேற. அவகிட்ட எப்போதும் இந்த டைவர்ஸை பற்றி பேசணும், அவ்வளவுதான், குதின்னு குதிச்சு என்னை விட பெட்டரா உனக்கு கிடைப்பாளா, நான் எப்படிப்பட்ட தெய்வீக குணமெல்லாம் இருக்கேன்னு எல்லாத்தையும் கட்டு போறேங்க. யார்கிட்ட போய் கேட்க முடியும்? ஊரா ஒரு வீட கதவை தட்டி என் பொண்டாட்டியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னாக்க அவங்களுக்கெல்லாம் மனசுக்குள்ளே என்ன அபிப்பிராயம் வச்சுருக்காங்களோ, வெளியில் மீனாட்சியை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் நீங்கன்னு இவங்கிட்ட வேதமூர்த்திகிட்ட சொல்ல, வேதமூர்த்தி திருதுன்னு முழிச்சுக்கிட்டு, என்னது மீனாட்சி மாதிரி, ஆமாம், ஐயோ எவ்வளோ பரவிசா, ஒரு பண்டிகையும் எவ்வளோ அழகாக கொண்டாடுறாங்க, வரவங்க போகிறவங்களுக்கெல்லாம் கையில் காதில் மூக்கில் இருக்கிறதெல்லாம் கட்டி கொடுத்துட்றாங்க. இந்த அளவுக்கு ஒரு தாராள மனம், இந்த அளவுக்கு ஒரு நல்ல பண்புகள், இந்த அளவுக்கு இதெல்லாம் சொல்கிற போது இவனுக்கு அப்படியே பற்றிக்கிட்டு வரும். என்ன எழோட அது புருஷனை ஒழுங்காக கவனிக்காத ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு தூரம் மரியாதையாக இவ்வளோ தூரம் வந்து மகிழ்ச்சியாக சொல்கிறாங்களே, இவர் வெரி லக்கின்னு சொல்கிற போது வேதமூர்த்திக்கு எங்கேயாவது கருங்கல் சவர் இருந்தால் அதில் போய் மண்டையை இடின்னு இடிச்சுக்கிட்டு அப்படியே உயிர் போயிடாதாங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் அதெல்லாம் பார்த்து மீனாட்சிக்கு ஒரே சந்தோஷம். பாத்தியா, ஊர் உலகத்தில் என்னை பற்றி என்னெல்லாம் பேசுகிறாங்க பாத்தியா, உனக்கு எதுக்குடா மரியாதை, நீங்கள் இருக்கிற லட்சணத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஏன் என்னை பிடிக்காம கல்யாணம் பண்ணி தொலைச்ச அப்படின்னு கேட்டால், என் தலையெழுத்து எங்கள் அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து உன் தள்ள என்னை கட்டிட்டா அப்படின்னு ஒருத்தர் இல்லாத போது வாடா போடா அளவுக்கு போயிடுவேன். யாராவது இருக்கிற போது எங்க உங்களுக்கு பொரிச்சப்பளம் பிடிக்கும்ட்டு பொரிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரே போடப்பா. சாவித்ரி, பத்மினி இவங்கெல்லாம் கேட்டாங்க, என்ன நடிப்பு அப்படின்னு அவன் ஆச்சரியப்படுவான். அந்த மாதிரி ஒரு படாரி வந்து மாட்டிக்கிச்சேன். சரி ரைட் ஓகே, இந்த பக்கம் எப்படின்னா, அந்த பக்கம் நம்ம இவன் இருக்கானே யாரு, சிவசங்கரன், அவன் வாழ்க்கையில் இன்னொரு வித்தியாசமானது. அந்த பொண்ணு மாசக்கணக்கில் பேசவே பேசாது. ஏதாவது ஒரு சின்ன சண்டை வந்துட்டா கூட, அதாவது இவன் போய் கெஞ்சி கூத்தாடி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு எல்லாம் பண்ணா கூட பேசாம குத்துக்கள் மாதிரி அப்படியே உட்காந்துருக்கும், வாயே திறந்து பேசாது. ஆனால் கலகலன்னு பேசக்கூடிய ஒரு பெண்ணு கல்யாணம் ஆன புதுசில் அப்படி கலகலன்னு இருக்கும், பேச வைக்க போகும், வரவங்க போகிறவங்க எல்லார்ட்டையும் நல்லா தான் பேசிக்கிட்டு இருக்கும், இவங்கிட்ட பேசாது. இதனடா இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம், பிடிக்கலன்னு சொல்லி தொலைக்க வேண்டியதானே, ஏன் கல்யாணத்துக்கு மண்டைய ஆட்டிச்சு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி போட்டு குடும்பப்படுத்துன்னு அவனுக்கு ஒரு கவலை. ஸோ இவங்க 2 பேரும் தனியாக மீட் பண்ணுற போது வேதமூர்த்தி சிவசங்கரனும் இதை பற்றி பேசி இது பண்ணுற போது இவன் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவான். யார், நம்ம சிவசங்கரன் மீனாட்சியை. இந்த மாதிரி ஒரு பொண்ணு உனக்கு லக்கிடா, நீ சின்ன வயசுலேருந்தே நான் உன்னை பார்த்து எப்பவும் பொறாமப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி ஒரு நல்ல ஒய்ஃப் கிடச்சிட்டேன் உனக்கு. நம்ம சொல்ல இவன் ஐயோ உனக்கு தெரியாதுடா, ஒரு வாரம் இருந்து பாருது, அவ்வளோ ஒரிஜினல் குணம் தெரிஞ்சதுனாக்க பிச்சுக்கிட்டு ஓடுவேன், நீ பட மடைத்தனமாக பேசாது, நீ சின்ன வயசுலேருந்தே இப்படித்தான், சும்மா எல்லாத்துக்கும் ஆர்கியூ பண்ணுவேன் முட்டாள்தனமா, நீ ரொம்ப இரிட்டேட் பண்ணியிருப்ப, அதனால தான். அடா பாவி, ஓ லைஃப் அப்படின்றா, ஏன் லைஃபா, ஐயோ எனக்குன்னு வந்து சேர்ந்ததே ஒன்று, ஏதாவது ஒரு சின்ன விஷயம் நடந்தால் கூட அவ்வளோதான், பேசவே பேசாது,
மாசக்கணக்கில் பேசாமல் ஒரு புருஷனை பொண்டாட்டி இருக்க முடியுமாடா? ஐயோ, எனக்கு இங்கே பேசுகிறாள்னு கவலைப்படுறேன், நீ பேசலன்னு கவலைப்படுறியடா பாவி. அப்போ சொல்லி இல்லை 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு 2 பெக்கியை போட்டுக்கிட்டு உண்மைகளை பேசி பேசி என்னால் இருக்க முடியல, என்னால் இருக்க முடியல, நான் எங்கேயாவது ஓடி போயிட போகிறேன்னு யார் பேசாம மடந்தையை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் நம்ம சிவசங்கரன் சொல்ல, வேதமூர்த்தி ஐயோ ஓடியா, நான் நேராக போய் கணத்தில் எங்கேயாவது குதிச்சிடலான்னு பார்க்குறேன், இல்லை ட்ரெயினில் தலையை கொடுத்துடலான்னு பார்க்குறேன், இல்லைன்னா வேற என்ன பண்ண முடியும் தெரியலடா, ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே, அப்படி இப்படின்னு சொல்லி 2 பேரும் புலம்பி கிளம்பி தீக்க கடைசியில் இவனுக்கு அவனுக்கு ஒரு விபரீதமான ஐடியா. டேய் ஒன்று சொல்கிறேன், இந்த காலத்தில் எதுவுமே தப்பு இல்லைடா. அதாவது பிடிக்காத ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு பதிலாக பிடிச்ச ஒரு வாழ்க்கை, ஏன்னா பிகாஸ் கல்யாண வாழ்க்கையில் நிறைய பிடிச்ச விஷயங்கள் இருக்குது, பட் நமக்கு வந்து சேர்ந்தது சரியில்லைன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால் நீ ஒன்று பண்ணி என் ஒய்ஃபை மீனாட்சியை இவ்வளோ தூரம் நீ புகழற, அவளை மாதிரி தங்கமான பொண்ணு கிடைக்கவே கிடைக்காத உலகத்தில், ஐ எம் லக்கின்னுலாம் சொல்கிறியடா பாவி. ஒன்று பண்ணுவோமா, நான் என் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணுறேன், அதே மாதிரி உன் ஒய்ஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா பேசாம மடந்தே இருந்தாக்கா அப்பாடி நிம்மதியாக இருப்பேனா, ஸோ உன் ஒய்ஃபை நீ டைவர்ஸ் பண்ணு, நான் உன் ஒய்ஃபை மேரேஜ் பண்ணிக்கிறேன், ரீமேரேஜ், நீ என் ஒய்ஃபை ரீமேரேஜ் பண்ணிக்க, எப்படி இருக்கும் இந்த டீல், யோசிச்சு சொல்டா அப்படின்னு சொல்ல, அவனுக்கும் கண்ணில் பளிச்சுன்னு அதான் நம்ம மொழி படத்தில் ஐஸ்கிரீம் டப்பால இருந்து லைட் எரியுமே அந்த மாதிரி எரிய, அடேடே நல்ல ஐடியாவை இருக்கேன்னு யோசிக்க, வேதமூர்த்தியும் சிவசங்கரனும் இந்த எக்ஸ்சேஞ்ச் விஷயத்தை பற்றி ரொம்ப சீரியஸாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஒரு பாட்டிலை ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு, அதாவது 2 பேரும் ரொம்ப அடிக்கடிலாம் குடிக்கிறதெல்லாம் கிடையாது பாவம், பட் எப்போவாது இந்த ரொம்ப சந்தோஷமாக இருந்தாலோ ரொம்ப வருத்தமாக இருந்தாலோ இந்த மாதிரி பாட்டில் சாப்பிட்றது உண்டு. ஸோ இப்போ 2 பேரும் வருத்தம் ப்ளஸ் புது சந்தோஷம் கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணத்தில் 2 கிளாஸை அப்படியே அந்த ட்ரிங்கை விட்டுட்டு சோடா கடலாம் போட்டுக்கிட்டு சைட் டிஷ்லாம் வச்சுக்கிட்டு கிளிங் பண்ணிட்டு சியர்ஸ் அப்படின்னு, சிலர் அழுவார், சிலர் சிரிப்பார், நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன், அழுது கொண்டே சிரிக்கின்றேன்லாம் சிவாஜி எக்ஸ்பிரஷன்லாம் கொடுப்பார். இந்த மாதிரி 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துக்கிட்டு அழறாங்க சிரிக்கிறாங்க. ஐயோ இப்போ நம்ம எடுத்திருக்கிற டிசிஷன் எப்படின்னு தெரியலையே, ஊர் உலகம்லாம் கைகுட்டி சிரிக்குமேடா அப்படின்னு வேதமூர்த்தி கேட்க, உடனே நம்ம சிவசங்கர் அட போட, ஊர் உலகத்தை பற்றி கவலைப்பட்டா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும், நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கிறதாண்டா முக்கியம், அது நான் ஒரு லெக்சர் கொடுக்க அப்படியே இவனுக்கு அது கரெக்ட் தான், அவன் சொல்கிறது எவ்வளோ நியாயமாக இருக்குது அப்படின்னு வேதமூர்த்தி நினைக்க, 2 பேரும் கம் வாட் மே இதை பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இதில் நடுவில் தொக்கி நிற்கிற பிரச்சனை மீனாட்சிகிட்டையும் அவனுடைய பொண்டாட்டி மௌனசாமி அம்மா இருக்காங்களே அவங்ககிட்டையும் எப்படி கன்வின்ஸ் பண்ணுறதுன்னு. ஏன்னா மீனாட்சியை பார்த்தா இவனுக்கு சிவசங்கரனுக்கு வாழ்ந்தா இப்படிப்பட்ட ஒரு பொம்பளையோடு தான் வாழணும் அப்படின்னு நினைக்கிறான். அதே நேரத்தில் மௌனசாமி அம்மாவை பார்த்தா அவள் அழகும் அவளுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸு ப்ளஸ் அவங்க வீட்டுக்கு விசிட் பண்ணுற போது கொடுக்குற மரியாதை அண்ட் அன்பு எல்லாம் பார்த்து மயங்கி கிடக்கான் நம்ம வேதமூர்த்தி. அதனால் எக்ஸ்சேஞ்ச் தான் பெஸ்ட்டுன்னு 2 பேரும் டிசைட் பண்ணி அவங்கள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணவே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இதை பாசிட்டிவ் அப்ரோச்சில் போனால் அதுங்க 2ம் நெகட்டிவ் அப்ரோச்சில் போகும், அதனால் நம்ம நெகட்டிவ் அப்ரோச்சில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வேதமூர்த்தி சொல்கிறான். இது பாரு, உனக்கு எனக்கும் என்ன பொருத்தமாக இருக்குது பார்த்தியா, 7 ஜென்மத்துக்கும் நீ நானும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு ஒரு நாளைக்கு ஒரு போட, என்னது 7 ஜென்மத்துக்கும் ஒன்றா இருக்கணுமா, இந்த ஒரு ஜென்மமே அவஸ்தை கூட இன்னும் பாக்கி ஜென்மெல்லாம் வேறு இருக்கா, என்னது இந்த ஒரு ஜென்ம அவஸ்தையா, இந்த ஒரு ஜென்ம அவஸ்தையை போக்குறதுக்கு நான் ஒரு வழி வச்சுருக்கேன், டிவோர்ஸ் பண்ணிவிட்டு வேறு கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, ஆஹா அவ்வளோ ஈஸியாக நீ பண்ணிடுவியா அப்படின்னு சொல்ல, ஏன் பண்ண மாட்டேன், உனக்கு பிடிக்காதத நான் பண்ணுவேன், ஏன்னா எனக்கு பிடிக்காததெல்லாம் நீ பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்ல, யார் சொன்னது எனக்கு பிடிக்காதுன்னு அப்படின்னு சொல்லி அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்ல, அவளை கதற ஒரு வக்கீலை கூப்பிட்டு டிவோர்ஸ் பண்ணுறான்
மீனாட்சிக்கு ஷாக்கோ ஷாக்கு. என்னடா இப்படி ஆகிப்போச்சே வாழ்க்கை. அதாவது ஒரு கதவடுக்கில் மாட்டிக்கிட்ட பள்ளி மாதிரி, எலி மாதிரி இருந்த நம்ம புருஷன் இன்னைக்கு புலி மாதிரி மாறி இந்த போடு போடுறான். என்னடா இது ஆச்சரியமாக இருக்குது. எப்படி ஊரெல்லாம் ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்குற போது இவன் சொல்கிறான், அது பார், வாயை மூடிட்டு இருந்தேன்னா உன் குடும்பத்துக்கெல்லாம் தெரியாமல் பேசாமல் இருக்கும். நீ வாயை திறந்து கத்திக்கித்தெல்லாம் பண்ணேன்னா ஊர்வலத்துக்கே டமார் அடித்து டிவியில் போய் நான் இன்டர்வியூ கொடுத்துருவேன். இந்த மாதிரி என் பொண்டாட்டி படித்தின பாடுன்னு உன்னை பற்றி புட்டு புட்டு வச்சுருவேன். ஒருத்தராக வந்து உன்னை வீட்டில் விசாரிக்க போகிறதில்ல. நம்ம இந்தியன்ஸில் 4 பேர் உன்னை பற்றி நல்லா சொல்கிறாங்கிறதுனால என்ன ஆட்டம் போட்டு நீ அப்படின்னு நான் கத்தி எல்லாம் பண்ண என்ன பண்ணுங்கிறீங்க. நீ என் கல்யாணம் ஆகி ஒழுங்காக இருக்கா மாதிரி என் ஃப்ரெண்டோட கூட இருந்துரு. என்னது உன் ஃப்ரெண்டோடையா? ஆமாம், சிவசங்கரன். அவன் உன் மேலே உயிரியே வச்சுருக்கான். உன்னை அப்படியே தங்க தாம்பாளத்தில் வச்சு தாங்குவான். என்னது தங்க தாம்பாளத்தில் வச்சு தாங்குவானா? தாம்பாளம் தாங்குமா அப்படின்னு அவள் கேட்க, சும்மா ரெடி, சும்மா ஆட்டம் போட்டியே, உனக்கு அருமையான பரிசு கொடுக்குறேன். நான் எந்த கணவனும் செய்யாத ஒரு பரிசு. என் ஃப்ரெண்டு சிவசங்கரன் மேலே உயிரை வச்சுருக்கான். உங்கூட தான் வாழன்னு துடிக்கிறான். உனக்கோ எங்கூட வாழ பிடிக்கல. நீ நானும் எப்போ பாரு சண்டையை போட்டுட்ருக்கோம். நீ அவங்கூட போய் வாழு. நான் அவன் ஒய்ஃபோட. என்னது அவன் ஒய்ஃபு சிவகாமியோடையா? எஸ், அவளோட வாழ போகிறேன். அவளை மாதிரி ஒரு தெய்வீக லுக்கு, அதே நேரத்தில் பேசா மடந்தியாக இருக்கிறவ தான் எனக்கு வேணும். உன்ன மாதிரி எப்போ பாரு காட்டுக்கத்தல் கத்திக்கிட்டு பேயாட்டம் போடுறவன் எனக்கு வேண்டாம். அப்புறம் இவன் சொல்ல, அவன் அந்த வீட்டில் அதே டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி நெகட்டிவாக போகிறத விட அப்படியே ஒரு மாதிரி அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சொன்னாக்க வேண்டாம் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லுவேன் அப்படின்னு அவன் நெகட்டிவாக போக வச்சு 2 பேரும் பேசி ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ணி வீட்டை மாற்றிக்கிட்டாங்க. இவ நார்த் கரோலினாக்கு போயிட்டா. அவ சிவகாமி அட்லாண்டாக்கு வந்துட்டா. அவ்வளவுதான், ஜோடி மாற்றம். அண்ட் டைவர்ஸ் ஆகி போச்சு. 2 பேரும் இப்போ கூட கொஞ்ச நாள் இருந்து லிவிங் டுகெதரில் பார்த்துட்டு ஓகே ஆனால் கல்யாணம் வரைக்கும் போகலாம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டை போட இப்போ அடிக்கடி இந்த 2 ஜோடியும் மீட் பண்ணுதுங்க. சந்தோஷம் கரபுரண்டு ஓடுது. ஆச்சரியம் ஆச்சரியம் ஆச்சரியம். இந்த மாதிரி 2 பேரும் சிவசங்கரனும் சரி வேதமூர்த்தியும் சரி வாழ்க்கையில் சந்தோஷமாக இருந்ததே கிடையாது. அப்படியே கரபுரண்டு ஓடுது. அவங்க முகத்துலலாம் அவ்வளோ பிரகாசம். அந்த மீனாட்சியும் சரி சிவகாமியும் சரி அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. அதே மாதிரி சிவசங்கரனும் நம்ம வேதமூர்த்தியும் சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம். அப்படி ஒரு மகிழ்ச்சி கடலில் மூழ்கிறாங்க. சே, அறிவட்டதனமா கல்யாணத்தும் போதே கரெக்டாக இப்போ அவனையும் நான் அவளையும் கல்யாணம் பண்ணிட்டு இருந்தாக்க எவ்வளோ நல்லா இருந்திருக்கும்னு 2 பேரும் யோசிக்கிறாங்க. வேதமூர்த்தி சிவசங்கரனும் நம்பவே முடியல, அவங்களால நம்பவே முடியல. இவ்வளோ ஹாப்பியான இருப்போமா அப்படின்னு அப்படியே யோசிக்கிறான். பக்கத்தில் யார் படுத்துருக்கிறது? ஐயோ ஐயோ, நம்ம ஃப்ரெண்டோட ஒய்ஃபு. சீச்சி, அவள் தான் டிவோர்ஸ்லாம் பண்ணிட்டாளே. மீனாட்சி, என் ஆட்சி செய்ய போகிற மீனாட்சி என் பக்கத்தில் படுத்துருக்காளேன்னு அப்படி உருண்டா கட்டிலேருந்து கட்டீர்னு கீழே விழறான். நல்ல உயரமான கட்டில், ஒரு 3 அடி 4 அடி இருக்குது. வந்து பக்கத்தில் கீழே இருந்த ஏதோ ஒரு திங்களை மண்டை மோதி ஐயோயோ ஐயோயோ ஐயோயோன்னா, அடா பாவி, இவ்வளோ நேரம் கண்டது கனவா? மீனாட்சி என் பக்கத்தில் படுத்திருக்காம நினச்சதெல்லாம் சே அப்படின்னு கண்ணை முடிச்சு பார்க்குறான். கனவுகள் என்றுமே இனிமையானவை. ஆனால் வாழ்க்கை எப்போதுமே முரட்டுத்தனமானது, துன்பகரமானது. அதை மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்வது நம் கையில் தான் இருக்கிறது. அவ்வப்பொழுது இந்த மாதிரி கனவுகளை கண்டு கதை முற்றும். அவ்வளவுதான். இந்த கதையில் வர பல விஷயங்கள் நனவு நினச்சிடாதீங்க. ஆனால் நனவாக நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது இனிமேல் ஃப்யூச்சரில். இப்போதைக்கு இந்த கதை கனவுல முடிச்சிருக்கேன். அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.